நீதித்துறை கெட்டுப்போனால் நாடு முன்னேற்றம் அடையாது என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் முன்னாள் நீதிபதி கைலாசம் தபால் தலை வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் நீதித்துறையை நம்பித்தான் மக்கள் வாழ்ந்து வருவதாக கூறினார். இந்த விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுல், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீதிமன்றங்களை நம்பிதான் இந்த நாட்டை இப்போ இருக்கு. If money is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost. அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள் கெட்டு போனா கூட நாடு உருப்படும், ஜனங்க கெட்டு போனா கூட நாடு உருப்படும். நீதிமன்றங்கள் கெட்டு போனா நாடு உருப்படாது. சட்டம் கொஞ்சம் தர்மத்தையும் தொட்டுக்கொண்டால் அது கருணையான நிறுவனம். அந்த தர்மத்தையும் தொட்டுக்கொண்டு தீர்ப்பெழுத வேண்டும் என்று நம்முடைய பெருமக்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற மிச்சமுள்ள ஒரே ஒரு துறை நீதித்துறை தான். நீதித்துறையை நம்பித்தான் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.